நல்லது, நாங்கள் மீண்டும் நியாயாதிபதி புஸ்தகத்தை நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். இன்று எங்களுடைய கதாபாத்திரமாக கிதியோன். நாம் கிதியோனை குறித்து பார்ப்போம். கிதியோன் என்று பார்க்கும் பொழுது பிரதான நியாயாதிபதிகளில் ஒருவராக இருக்கின்றார். வேதாகமத்திலே தீர்க்கதரிசிகளை குறித்தும் நியாயாதிபதிகளை பற்றியும் பிரதானமானவர்களை பற்றியும் அங்கே அவருடைய வாழ்க்கை சரிதையானது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அது வேதாகமத்தின் அடிப்படையில் அல்ல. அங்கே சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், அங்கே நியாயாதிபதிகள், அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு இடையிலே வித்தியாசத்தை காணத்தக்கதாக. அது எவ்வாறாக பார்க்கிறோம் என்றால், அவர்கள் எழுதியிருக்கின்றதான அதிகாரங்களின் அடிப்படையில அவர்கள் எவ்வளவு ஊழியம் செய்தார்கள் என்கிற அளவில் அல்ல, அவர்களை பற்றிய தகவல் எத்தனை ஏடுகளில் இருக்கின்றதோ அதை வைத்தே அவர்களை பிரதான நியாயாதிபதிகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அங்கே அந்த தீர்க்கதரிசியை குறித்து நியாயாதிபதியை பற்றி சுருக்கமாக இருந்தால் அவர்கள் சிறிய தீர்க்கதரிசி, நியாயாதிபதிகள் என்று பேசப்படுவார்கள். அதிகமாக எழுதப்பட்டிருக்கிற நியாயாதிபதிகள் அவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் என்று பார்க்கிறோம். இன்று நாங்கள் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். இது மிகவும் பெருமதியான ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. நேரம் இருந்தால் நேரம் எடுத்து இந்த அதிகாரத்தை வாசியுங்கள். மிக முக்கியமான பின்னும் இஸ்ரவேல் புத்திரருடைய கிரியை பற்றி தான் இதுவும் ஆரம்பிக்கிறது. காரணம், அவர்கள் தேவனுக்கு முன்பதாக தீங்கான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். தெபோரா காலத்தை போல அவர்கள் மீண்டும் இஸ்ரவேலர்கள் மீண்டும் பிழையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஆக மிதியனியரை அனுப்பி 7 வருடம் இஸ்ரவேலை அங்கே அவர்களுக்கு கீழாக வைத்தார். 7 என்கிற அந்த இலக்கம் பூரணமான ஒரு இலக்கம். ஆகவே அது முழுமையானதா இருக்குது. 3வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்கு ஆகாரம், அவர்களுக்கு மிருக ஜீவன் எதையுமே இவர்கள் மீதியாய் வைக்கவில்லை. இஸ்ரவேலர்கள் வாழ்வதற்கு ஏற்ற அந்த எல்லா வருமானத்தையும் விவசாயத்தையும் அழித்து போட்டார்கள். ஏன் இவ்வாறான காரியம் நடைபெற்றது? ஏன் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தேவன் தீர்க்கதரிசிக்கு பதிலாக அங்கே நியாயாதிபதிக்காக பதிலாக தீர்க்கதரிசி அனுப்புகிறார்? ஏன் தீர்க்கதரிசி அனுப்புகின்றார்? அங்கே நியாயாதிபதியை அனுப்புவதற்கு பதிலாக வேற யாரும் அனுப்புவதற்கு இல்லையா? அங்கே தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பேசுகிற புத்திரர், தேவனுடைய செய்தியாளர், தேவனுடைய நேரடியான செய்தியை கொண்டு வருகிற அனுப்பப்படுகிறார். அவர் என்னத்தை அங்கே வந்து கூறுகிறார்? 8 10 வரைக்கும் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்பட பண்ண செய்து எகிப்தியர் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கைகளிற்கும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்துக்கு உங்களை கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னான். தேவன் மிக தெளிவாக பேசுகின்றார். இவர்களை எங்கிருந்து கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பாலைவனத்தில் அவர்களுடைய பயணத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். மோவாப்பிலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள்.
அவர்கள் சிலை வழிபாடு, அங்கு மிருகங்களை வழிபட்டார்கள். தேவன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறிய காரியம் கீழ்ப்படிதல். ஆனால் அவர் அங்கே அதை கேட்டு கேட்டு அவர்கள் அதன்படி செய்யவில்லை. அமோ அம்மோனியர்களுக்கு நீங்கள் அவருடைய தெய்வங்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அம்மோனியருடைய காரியங்களை வழிபட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு விரோதிகள் என்பதல்ல. அதனுடைய மூல 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 பாஷையிலே அது கனப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனுக்கு பயப்படுவதற்கு பதிலாக அந்நிய ஜாதி தெய்வங்களுக்கு பயப்படுவது அல்ல. தேவன் எதிர்பார்ப்பது தேவனுக்கு மகிமை செலுத்துவதுதான், நமஸ்காரத்தை செலுத்துவதுதான். தேவன் கூறுகிறார், மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டாம் என்று சொல்லியிருக்கும் சந்தர்ப்பத்தில், ஆனால் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே இஸ்ரவேலர்களை தொடர்புபடுத்தி காட்டுகிறது. நாம் இவ்வாறான கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் முகம் கொடுக்கும் போது சில நியாயாதிபதிகள் எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது போல இருக்கிறது. நல்ல காலத்தில் தேவனோடு நன்றாக இருப்பது, ஆண்டவரை நன்றாக துதிப்பது. ஆனால் அவர்கள் சில காலத்தில், கொஞ்ச காலத்தில் தேவனை விட்டு பிரிந்து போகிறார்கள். அங்கே உபத்திரவம், பிரச்சனை வரும்போது தேவனை விட்டு ஓடுகிறார்கள். ஆக தீர்க்கதரிசி கூடாக அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்கள். தேவனுடைய செய்தி சொல்லப்படுகிற பின்னணியிலும் கூட அவர்கள் மனம் திரும்புவதாக காண முடியாமல் இருக்கிறது. அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. இந்த எச்சரிப்பு அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அவர்களுக்கு கஷ்டமாக காணப்பட்டது. அவர்கள் ஏன் நல்ல காலத்தில் ஏன் அவர்கள் உபத்திரவத்தில் இருந்தார்கள்? ஏன் அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள்? நீங்கள் அந்த இடத்துல இருந்தால், இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும், பேசும் போது, கேள்வி கேட்கும் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல பதில் என்னவா இருக்கும்? அதை குறித்து சிந்தியுங்கள். உங்களுடைய சிந்தனை அவ்வாறாக சிந்திக்கும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் அறிந்திருக்க, நீங்கள் தலைப்பை சரியாக புரிந்திருக்கிறபடியினால் இப்பொழுது என்ன சொல்லப்பட போகிறது என்று உங்களுக்கு தெரியும். சில வேளையிலே போதகரும் கூட இவ்வாறாக பேசுவார். ஓ, போதகர் என்னை திட்டுகிறார், ஐயோ பாஸ்டர் என்னை குற்றப்படுத்துகிறார், எப்பொழுது இவங்களை திட்டிக் கொண்டே இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் தொடர்ச்சியாக மாற வேண்டியிருக்கிறது. நாங்கள் பிறருடைய பிரச்சனைகளுக்கு சரியான பதில் என்ன என்று எங்களுக்கு தெரியாமல், ஆனால் உங்களுடைய பிரச்சனை என்னென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. சிலவேளை அவர் என்னோடு வாதாட வருவதில்லை, நான் சொல்ல போவது அவர் புரிந்து கொள்வதில்லை. எங்கள் எல்லாருக்கும் பதில் தெரியும், எங்களுக்கு பதில் தெரியும். நாங்கள் செய்வது தவறு என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் மனது எதை சிந்திக்கிறோம் தெரியும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் விருப்பப்படுவது கிடையாது. அது ஒரு குஷ்டரோகம் போல. அது 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 ஆவிக்குரியான ஒரு வியாதி. நாங்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை. தெரிந்தாலும் எங்களால் மாற்றத்துக்குள் வாஞ்சை இல்லாமல் இருக்குது, விருப்பம் இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட காரியத்துக்கு தொடர்பு பட்டால் நீங்கள் அதிகமாய் பேசுகிற காரியம் என்ன? இதை குறித்து சிந்திக்க வேண்டும். தேவனை நான் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் மாறாமல் இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். மனம் திரும்புதல் இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆக எங்களுடைய தவறான பழக்கங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இறுதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இறுதியாக சொன்ன காரியம், எங்களை மீட்பது யார்? எங்களை மீட்பதற்கு யாரை அனுப்புவார்? நாங்கள் அதற்கு என்ன மனம் திரும்ப வேண்டும்? அப்படி என்றால் எனக்கு முதலாவது பணத்தை காட்டும், அப்படித்தான் சொல்லுகிறார். இது பாபிலோனிய பலம், இது பாபிலோனிய பின்னணியில அந்த கோணத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள். மனம் திரும்புதலை குறித்து தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்து முடிந்தாயிற்று. ஆனால் தேவனை குறித்து, அதாவது இஸ்ரவேலை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இதைத்தான் கிதியோனை பற்றி முதலாவது சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம். கிதியோன் உண்மையாக அவன் ஒரு பயந்தாங்கோலி. அவன் விறகு உடைக்கிறவன். அதாவது
அவன் அதற்கு எதிர்மாறானவன், தைரியத்துக்கு எதிர்மாறானவன். 11வது 12வது வசனங்களை பார்க்கிறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக அலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். நாங்கள் கிதியோனுடைய கதை குறித்து நாங்கள் நன்றாய் பார்க்கிறோம். கிதியோன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நாங்கள் அதை சற்று பார்ப்போம். அவன் இந்த இடத்துல என்ன செய்கிறான்? கிதியோனுடைய தகப்பனுடைய பெயர் யோவாசி. அந்த திராட்சை பழத்தை மிதிக்கிற திராட்சை பழங்களை பிழிகிற அந்த இடத்திலே அவன் அங்கே அமர்ந்திருக்கிறான். அது ஒரு குழி. அந்த குழியில இறங்கிதான் அந்த திராட்சை பழங்களை கால்களினாலே மனிதர்கள் ஏறி அதை மிதிப்பார்கள். அதை மிதிக்கும் பொழுது அந்த குழி வழியாக அதில் ஒரு கான் இருக்கும். அந்த கான் வழியாக அதனுடைய சார்கள் அந்த அதில் இருக்கிறதான அந்த சாரம் அத்தனையும் வர ஆரம்பிக்கும். அது போன்றது கோதுமையை அவர்கள் போரடிக்கும் பொழுது கூட அதையும் அவ்வாறாக அவர்கள் போரடித்து காரியங்களை செய்வார்கள். ஆனால் இந்த மனிதனோ கோதுமையை போரடிப்பது, அவன் மறைந்திருந்து கோதுமையை அவன் போரடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இதை பிரசித்தமாய் அவன் செய்தால் என்ன நடைபெறும்? சத்ரு வந்து அவைகள் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விடுவார்கள். அந்த அறுவடை அத்தனையும் இவளுக்கு இல்லாமல் போயிடும். ஆகவேதான் மறைந்திருந்து இதை அவன் செய்கிறான். ஆக இந்த இடத்துக்கு தேவனுடைய தூதன் அனுப்பப்படுகின்றார். அங்கே நீங்கள் நினைக்கிறது போல பெரிய சிறகுகள் இருக்கிற வெள்ளை உருவத்திலே பறவைகளைப் போல அப்படி வரவில்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு மனிதனைப் போல இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆகவே பயந்திருக்கிற இந்த பயந்தாங்கோலியான இந்த கிதியோன் அங்கே தலை நிமிர்ந்து பார்க்கிறான். யார்? இதை குறித்து தேவ தூதனானவர் கிதியோன் இந்த இடத்துல பெரிய கதையை உண்டு அவன் அந்த இடத்துல பேசுகிறான். ஆக தேவதூதன் தேவனுடைய செய்தியாளராக அந்த இடத்துல வருகிறான். கிதியோன் பெரிய காரியத்தை அங்கே பேசுகிறான். தேவன் அவை எல்லாவற்றையும் அறியாமல் இருந்தாரா? அறிந்திருந்தார். அதற்காக தான் தேவதூதன் அனுப்பப்படுகிறான். 13வது வசனத்தில் சொல்லுகிறான், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேருவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இப்பொழுது அந்த கிரியைகள் எங்கே என்று அங்கு கேட்கிறதை பார்க்கிறோம். இதுதான் அவருடைய மனநிலையாய் காணப்பட்டது. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், எங்கே இந்த அற்புத கிரியைகள் எங்கே என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் பார்க்கிறோம், உண்மையாக தேவன் சொன்ன பிரகாரம் இவர்கள் வாழ்ந்தார்களா? தேவன் சொன்ன பிரகாரம் வாழ்ந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. நாங்கள் அடிமையா இருக்கிறோம், நாங்கள் ஒரு வெற்றியாளர்கள் அல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். தேவனை பார்த்து குற்றப்படுத்துகிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக தேவனை குற்றப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சற்றாவது சிந்திக்கவில்லை தாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்று.
அவர்கள் செய்த காரியங்களுடைய பிரதிபலன் தான் இவைகள் என்று அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. போதகருடைய செய்தியை நன்றாய் கேட்கிறோம், பெரியவருடைய ஆலோசனை நன்றாய் கேட்கிறோம். ஆனால் சில சந்தர்ப்பத்திலே நாங்கள் கிரியை செய்யும் பொழுது இந்த கிதியோனை போல கிரியை செய்கிறோம். நாங்கள் சில வேளையில கிதியோனை போன்று, ஏன் நீங்கள் இதை செய்கிறீர்கள், ஏன் இப்படி செய்வதில்லை, முன்பு நீங்கள் செய்தீர்கள், இப்பொழுது செய்வதில்லை, உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று நாங்கள் இவைகளை குறித்து சிந்திக்காமல் இருக்கிறோம். தேவனும் அவர் கிரியை செய்கிற உன்னதமான காரியங்களிலே அவர் எதையுமே செய்வது கிடையாதது போல நாங்களும் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம் மனதிலே. அவர்கள் என்ன கூறுகிறார்கள், சண்டை பிடிக்க வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். என்னை பார்த்து யுத்தம் செய்யும்படி, என்னை ஒரு போராளியாக, என்னை ஒரு வெற்றியாளனாக, தைரியசாலியாக எப்படி சொல்ல முடியும் என்று அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பணம் இருந்தால், எனக்கு நல்ல உணவு இருந்தால், எனக்கு நல்ல குடும்பம் இருந்திருந்தால் நான் நல்ல ஒரு பலவானாய் வெற்றியாளனாய் இருப்பேன் என்று நாமும் கூட சில நேரத்தில் இன்றைய காலத்தில் அப்படி நினைக்கிறோம். வசதிகள் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி நாங்களும் கூட இப்படி சாக்கு போக்குகளை இல்லாவிட்டால் வேறு காரியங்களை சிந்திக்கிறது உண்டு. அதுதான் எங்களுடைய சில நேரத்தில் வாக்குவாதமாக இருக்கிறது. நாங்கள் முன்னோக்கி போக வேண்டும். உண்மையாக பணம் இருந்தாலும், எங்களுக்கு நேரம் இருந்தாலும், எங்களுக்கு சுதந்திரம் இருந்தாலும், எனக்கு முடியும், தேவனுக்குள் பெரிய காரியங்களை செய்ய எனக்கு முடியும் என்று சிந்திக்கிறது உண்டு. கடலை 2 பிளந்தவருக்கு இதை செய்ய முடியாதா? பேதுரு கடல் மேல் நடந்தவருக்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுடைய காரியங்களை மாற்ற முடியாதா? உண்மையாக எந்த காரியத்தையும் நாங்கள் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய பலத்தை சார்ந்து இருக்கும் பட்சத்தில், அநேக நேரத்தில் கிதியோனுடைய பிரச்சனை என்ன, எங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கிறது? எங்களுடைய பிரச்சனை, நாங்கள் அதிகமாக காரியங்களுக்கு ஒத்து போகிறோம். நாங்கள் மீண்டும் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரை, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேருவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியார் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அங்கே அவன் தேவனை விட மிதியோனுடைய காரியத்தை தான் அதிகமாக அறிந்திருக்கிறான். நீங்கள் மறந்துவிட வேண்டாம், இது பழைய பாம்பாகிய சர்ப்பத்தின் சிந்தனை. எங்களுடைய சிந்தனையை இதற்கு விருப்பப்பட செய்வான். பாபிலோனியர் பாபேல் கோபுரத்தை கட்ட ஊக்கப்படுத்தின கோட்பாடு இதுவாயிருந்தது. நாங்கள் சாதாரண நாட்களை போல் ஏன் நாங்கள் நினைப்பது கிடையாது. பிரச்சனைகளை நான் பார்க்கும்போது எதில் என்னை கேள்வியாக நான் எடுக்கும்போது, நான் ஏன் கோபப்படுகிறேன், நான் ஏன் அவசரப்படுகிறேன், நான் ஏன் அங்கே குழப்பம் அடைகிறேன் என்று நான் சிந்தித்தேன். நாங்கள் இவ்வாறாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கோபமாய் பேசும் பொழுது, ஆத்திரப்படும் பொழுது நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் மிக வேதனைக்குரிய காரியம். நான் டிரைவிங் பண்ணும்போது, நான் வேகமாக நான் போகும் பொழுது என்னுடைய பிரேக் அங்கே அமுத்தப்படும் என்றால் டிரைவிங் பண்ண அது கஷ்டமா இருக்கும். ஏதோ ஒரு காரியம் மாறும் பொழுது, மாற்றும் பொழுது அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு ஒன்று செய்ய முடியாமல் போகும்போது, அதை செய்ய முடியாமல் போகும்போது அது எனக்கு கடினமா இருக்கும், அது மிக கஷ்டமா இருக்கும். அது லேசான காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பதில் கொடுப்பது லேசான விடயம் கிடையாது. ஆக அது எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். அது எவ்வளவு கடினமான காரியம், எங்களுக்கு உபத்திரவப்படுத்துகிற காரியங்கள் நிமித்தம் நாங்கள் மிகுந்த கோபப்படுகிறவர்களாயிருப்போம். கருத்து வேறுபாடு வரும். அது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய நிலையை ஏற்படுத்தும். இவைகள் உண்மை அல்லவா? இவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தாக்கத்தை கொண்டு வருகிறது. இது உண்மையா பொய்யா? நாங்கள் பயிற்சிவிக்கப்படுவது நிமித்தம்
நாங்கள் பயிற்சிவிக்கப்படும் பொழுது, காலங்கள் போகும்போது, நாங்கள் நாங்கள் காலங்கள் போகும்போது எங்களுக்கு சுகபோகமான காரியத்தை எதிர்பார்க்கிறோம். தர்க்கம், வாதங்கள், இவைகளுக்கு நாங்கள் மிக கெட்டிக்காரர்கள். நான் இதை செய்திருக்கும் பொழுது நாங்கள் பார்த்திருக்கிறோம், குழுக்கள் ரீதியாக மனிதர்களிடையிலே அங்கே சில சண்டைகள், சச்சரவுகள், இவைகள் சார்ந்த காரியங்கள் வர ஆரம்பிக்கிறது. அவர்கள் செய்த தவறை மறப்பதிலே அவர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். நான் சிலத்தில் ஆச்சரியப்படுவது உண்டு. அவைகள் சொல்வது சரியாயிருக்காது. ஆனால் நான் சிந்திப்பதுண்டு, ஏன் இவருக்கு உண்மையாக இது மறந்து விட்டதா, இல்லாவிட்டால் இவர் வேண்டுமென்றே இப்படி செய்கிறாரா? அவை எங்களுக்காக பேசுவதற்கு, எங்களுக்காக போராடுவதற்கு, எங்களுடைய தவறை மறைத்துவிட்டு மற்றவருடைய தவறுகளை மாத்திரமே நாங்கள் இனம் காட்டுவோம் என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய காரியம். ஆனால் உண்மையிலே இதில்தான் எங்களுக்காக நாங்கள் போராட பார்க்கிறோம். இதை குறித்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. உண்மையாக நாம் இதை குறித்து சிந்திக்க வேண்டும். எனக்காக நான் போராடுகிறேனா? இது உண்மையா பொய்யா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மை சத்தியமாகிறது அல்லவா? நாம் எல்லாரும் நாங்கள் விழுந்த மனிதர்கள் என்ற அடிப்படையிலே விசேஷித்த குண அடையாளங்கள் எங்களுக்குள் இன்னும் காணப்படுகிறது. அவைகள் தான் உண்மையான காரியம். ஆனால் அவை பிரச்சனை எங்களுக்காக நாங்கள் அவை பெற்றுக்கொள்வது, தேவனுக்கு விரோதமாக செயல்படுவது. உண்மை என்னவென்று சொன்னால், தேவன் சொன்ன காரியத்தை சரியாக செய்யாததுதான். அதுதான் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. அங்கே எனக்கு யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த கோதுமையை நான் போரடிப்பது தான் எனக்கு தேவை, எனக்கு சாப்பாடு தான் தேவை அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் கிதியோன் காணப்படுகிறான். தேவனே, நீர் எங்களை மீட்டு எங்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல முடியும். ஆகவே பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அந்த காரியத்தில் அவர்கள் வழிவிலகி இருக்கிறார்கள். அங்கே 14வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்றார். நீங்கள் அறிவீர்கள், நாங்கள் சில கருத்தரங்கை நாங்கள் ஆயத்தம் செய்யும் பொழுது அநேக நேரத்தில் அந்த கருத்தரங்கிலே இருக்கிறவர்கள் ஒவ்வொரு காரியங்களை குற்றப்படுத்துவார்கள், ஒவ்வொரு குறைகளை சொல்லுவார்கள். இது சரியில்லை, அது சரியில்லை. நாங்கள் பார்ப்போம், அவர்கள் பிரச்சனை இல்லாவிட்டால் நாங்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? அவருக்கு சொல்லுவோம், நீங்கள் அதை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை செய்யாவிட்டால் அவைகள் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் அதை சரியாய் செய்யுங்கள். நீங்கள் அதை பொறுப்பேற்று அதை சரியாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் மேலேயே அந்த பொறுப்பை போடுவோம். தேவன் இந்த இடத்துல அப்படித்தான் செய்கிறார் அல்லவா? தேவனே, நீர் எங்களை பாதுகாக்கவில்லை, மீட்கவில்லை. அப்படி என்றால் தேவன் அப்படி நீ போ என்று சொல்கிறார். உன்னுடைய ஜாதியை, உன்னுடைய இனத்தை நீ மீட்டெடு. இதைதான் தேவன் சொல்லுகிறார். 15வது 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? பாருங்கள், இப்பொழுது அவன் அங்கே பார்க்கிறோம், இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இங்கே இந்த இடத்துல எந்த வாக்குவாதம் கிடையாது. நீங்கள் தேவனுக்கு விரோதமாக வாதாட முடியாது. அங்கே தேவனே, நீர் எங்களை மீட்கவில்லையே என்று அதற்கு தேவன் சொல்றார், அதற்குத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நீ மீட்கப்படுகிறாய், நான் மற்றவளை மீட்டெடுப்பதற்கு உன்னை நான் பாவிக்கப் போகிறேன். கிதியோன் சொல்லவில்லை, ஐயோ நான் சிறியாள், இந்த 12 கோத்திரத்தில் நான் மிகுந்த சிறிய கோத்திரத்தை சேர்ந்த சிறியவனாயிருக்கிறேன். ஆனால் தேவன் சொன்ன, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன்
கிதியோன் இவ்வாறாக அழைப்பதற்கு காரணம் என்ன? அங்கே தேவன் உங்களோடு பேசும்போது உங்களுக்கு இருக்கிறதான அந்த ஒழுங்கின்படி பார்த்தால் தேவன் எப்படி உங்களை பலவானாக எப்படி உங்களை எதிர்பார்க்க முடியும்? எப்படி உங்களை யுத்தத்தை அனுப்ப முடியும்? நீங்கள் ஒரு வெற்றியாளர் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு போராளியாக தேவன் உங்களை எப்படி ஏற்படுத்துகிறார்? தேவன் உங்களோடு கூட இருப்பது நிமித்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அவனுக்கு அதை கூற வேண்டிய தேவை இருந்தது. கிதியோனுக்கு சொல்ல இருந்தது, தேவனை நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்ல இருந்தது. எங்களுடைய பலத்தினாலேயோ சக்தினாலோ அல்ல, தேவனுடைய பலத்தினால். எங்களுடைய பலத்தில் எதுவுமே கிடையாது. இதைதான் கிதியோன் சொல்ல இருந்தது. நாம் போவோம் ஆண்டவரை, நாம் போய் நாம் வெற்றி கொள்வோம் என்று சொல்லியிருக்கலாம். நாம் எப்படியாவது நீர் என்னோடு கூட வாரும் என்று சொல்லியிருக்கலாம். நாம் போய் இந்த யுத்தத்தை ஜெயங்கொள்வோம் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி செய்திருந்தால், அப்படி சொல்லியிருந்தால் எவ்வளவு நல்லது. அப்படி பதில் கூறியிருந்தால் எவ்வளவு நல்லது. ஆனால் அவ்வாறாக அவன் பதில் கொடுக்க என்ன செய்தான்? அவன் அவ்வாறாக பதில் கொடுக்க 17-18 வசனம், அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயவு கிடைத்ததினால் என்னோட பேசுகிறவர் தேவர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். இந்த மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் என்றபடியினால் பாவம், அந்த பயம் என்கிற காரியம் காணப்பட்டது. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே அவன் கூறுகிறதை பார்க்கிறோம், நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று கேட்கிறான். நீதான் என்னிடத்தில் பேசுகிறீரா என்பதை, அதற்கு ஒரு அடையாளம், தேவன் தான் என்று ஒரு அடையாளத்தை தாரும் என்று சொல்கிறார். அவனுடைய நோக்கம் என்ன? இங்கே நீ யார்? நாங்கள் போய் எங்களுக்கு வென்று கொள்ள முடியும். அங்கே தேவனை விசுவாசிக்கும்படி எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும், நான் உண்மை விசுவாசிக்கும்படி எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று கேட்கிறான். உம்மிடத்தில் என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்ப வர மட்டும் நான் இருப்பேன் என்றார். நீ திரும்பி வரும் வரைக்கும் நான் இந்த இடத்துல இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவன் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காணிக்கையை கொண்டு வரும் வரைக்கும் இருக்கும்படி சொல்லுகிறான். அப்படி என்றால் அவன் காணிக்கை கொண்டு வருகிறானா, இல்லாவிட்டால் தேவனை சோதித்து பார்க்கிறானா? அப்போது தேவதூதன் சொல்றார், நீ வரும் வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையாக அவன் காணிக்கை கொண்டு வருகிறான். அங்கே 19-20 வசனம், அப்பொழுது கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அங்கே அவன் கருவாலி மரத்தின் அண்டையில கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். அதை ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். இது பெரிய ஒரு காணிக்கை. சாப்பிட்றதுக்கு வழியே இல்லாத அப்படிப்பட்ட பஞ்ச காலத்துல பெரிய இப்படிப்பட்ட ஒரு காணிக்கை கொடுப்பது இருக்கு. அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்திருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் அதன் அடுத்த 21 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கட்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தன் தூதனை வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். இந்த இடத்துல தூதன் அதை சாப்பிடவில்லை. நீங்கள் உங்களுடைய போதருக்கு ருசியான ஒரு சூப் ஆயத்தம் செய்து அதை கொண்டு செல்கிறீர்கள் அவருடைய வீட்டுக்கு. நீங்கள் அதை இன்னும் ஏதாவது ஒரு கறியும் அதில் சேர்த்து அங்கே கொடுக்கிறீர்கள். ஆனால் திடீரென்று போதகர் அதை சாப்பிடாமல் அந்த கீழே அந்த உணவை போட்டு அந்த கறியை அங்கே தரையிலே ஊற்றும்படி சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை வீசியது போன்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு வரும். உண்மையாக அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மனநிலை எப்படி இருக்கும்?
தேவ தூதன் அதை சாப்பிடவில்லை. கல்லின் மேலே வைத்து அதிலே அந்த சொதியை ஊற்றச் சொன்னார். 21வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கட்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். என்ன நடந்தது இந்த இடத்துல பாருங்கள். அவன் தேவனை சோதிப்பதற்கு அந்த நோக்கத்தில் இதை செய்திருந்தால் இது நடந்திருக்காது. இது எங்களுக்கு தெரியும், இது பெரிய ஒரு பலி, காணிக்கை. நாம் சொல்லுவோம், சாதாரண பண ரீதியாய் பார்த்தால் 1,00,000 ரூபாய் பணம் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே 10,000 தேவதூதன் எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போயிருந்தால் இவன் பண ஆசை உள்ள ஒரு மனிதன் என்று கிதியோன் நினைத்திருப்பான். தேவதூதனை ஆபிரகாம் எப்படி கவனித்தாரோ அது போல கவனித்தது போலதான் அவன் செய்தான். எலியா, மோசே, அங்கே அவனுடைய அந்த தடியிலே அக்கினி வந்தது. இது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய காணிக்கையிலும் தேவனை நாங்கள் சோதிக்கிறோம். உண்மையிலேயே இந்த இடத்துல தேவன் காண்பிக்கிறார். உண்மையாக தேவன் அவருடைய உண்மையான நிலைப்பாட்டை இந்த இடத்துல பார்க்கிறோம். 22வது வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். இப்பொழுது இந்த இடத்துல உண்மையான மனமாற்றம் வருகிறது. இந்த இடம்தான் எங்களுக்கு மிக முக்கியம். இந்த மாற்றம் தான் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பாருங்கள், நாம் அறிந்திருக்கும் தேவன் இன்னும் அவருடைய காரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு இன்னும் கிருபை அளிக்கிறார். ஆனால் நாங்கள் வேற காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். நாங்கள் தேவனை சோதித்து பார்க்கிறோம். எனக்கு இருக்கிற காரியத்தில் அவருக்கு காணிக்கை கொடுப்பதிலே நான் அவரை சோதித்து பார்க்க கூடாது. தேவன் எங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்வது எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற உன்னதமான அந்த கொடுக்கும் அந்த மனநிலை தான், உண்மையாக கொடுக்கும் மனநிலை தான் அவருக்கு தேவை. அங்கே உண்மையாக கிதியோன் அங்கே அவன் அறிந்து கொண்டான், தன்னுடைய முற்பிதாக்கள் மூலமாய் கேள்விப்பட்ட தேவன் தான் வந்திருக்கிறார் என்று. அவன் இப்பொழுது உண்மையாக அவன் புரிந்து கொள்கிறான். இப்பொழுது கிதியோனுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. தேவன் அதை இன்னும் அதை உறுதிப்படுத்துகிறார். தேவனை சரியாக இப்பொழுது அவன் புரிந்து கொள்கிறான். நாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ளும் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை செய்வதிலே எங்களுக்கு கடினமா இருக்கும். மிகவும் குறுகிய இந்த வாழ்க்கையிலே எதிர்மாறான காரியங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம். காலம் அவ்வாறாகவே நாட்கள் போக ஆரம்பிக்கும். தேவ தூதன் வந்து இந்த இடத்துல அவனை ஒரு திடகாட்டமான ஒரு போர் சேவகனாக, யுத்த வீரனாக மாற்ற தேவன் அவனுக்கு ஒரு பலத்தை தருகிறார். அவனுடைய ஆரம்பத்தில் நடைபெறுவது தேவனை அனுபவிப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு இந்த முதல் கட்டம் நடைபெறுகிறது. 23வது வசனத்தை பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே 22வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே கிதியோன் சொல்ல, அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே என்று நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பயம் வருகிறது. நான் முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பயம். அவன் அம்மோனியரை குறித்து பயப்படாமல் அங்கே, ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதற்கு உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று தேவன் கூறுகிறார். நீ சாவதில்லை என்று கூறுகிறார். இது மிக முக்கியமான காரியம். அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு உண்மையான பலிபீடத்தை கட்டுகிறான். அவன் கட்டி அதற்கு ஒரு பெயரை வைக்கிறான். அங்கே பார்க்கிறோம்,
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு அவன் என்ன செய்கிறான்? யெகோவா ஷாலோம் என்று அதுக்கு பெயரிடுகிறான். இந்நாள் வரைக்கும் இதுவரைக்கும் அவனுடைய விசுவாசம் ஸ்திரமா இருக்கவில்லை. அவன் இருந்த பின்னணி, அவனுக்கு அநேக பிரச்சனை, உபத்திரவம், இவைகளின் அடிப்படையில தான் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு காரியங்களை காண்பிக்கும் பொழுது, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார், பயப்படாது என்று சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் உன்னோடு கூட இருப்பதாக என்று கூறுகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் அவர் மரித்த பிறகு அவர்கள் ரோம ராணுவத்துக்கு பயந்து கதவுகளை பூட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு சொன்ன காரியம், ஆக பிரசங்கத்திலேயோ வேத வசனத்துக்கூடாகவோ ஏதோ ஒரு வகையிலே சமாதானம் என்கிற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உண்மையாக நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்களுடைய சபை ஒவ்வொரு அங்கத்தினருடைய வாழ்க்கையிலும் யெகோவா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனை பற்றி எங்களுக்கு சரியான ஒரு உறுதிப்பாடு இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் கிடைக்காது. தேவனுடைய நிச்சயம் என்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் சரியாக இல்லாத சந்தர்ப்பத்திலும் எல்லாவற்றிலும் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்கிற அந்த உறுதிப்பாடு நமக்குள் இருக்க வேண்டும். கிதியோன் தேவனை சோதித்து பார்த்தான் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அங்கே அவன் அடையாளத்தை கேட்டான். இப்பொழுது யாருடைய சந்தர்ப்பம்? தேவன் கிதியோனை சோதித்து பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. யெகோவா ஷம்மாவாக நான் அதை பார்க்கிறேன், நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டேன், இப்பொழுது நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று தேவன் சொல்லுகிறார். 25வது வசனம், அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. பாருங்கள், தேவன் அவனுக்கு என்ன கூறுகிறார்? அன்று ராத்திரியிலேயே தேவன் அவனோடு பேசுகிறார். உன்னுடைய தகப்பனுடைய பலிபீடத்தை உடைத்து அந்த பாகாலின் பலிபீடத்தை இடித்து அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு பலியை செலுத்து என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் 26வது வசனத்தை பாருங்கள். இந்த கட்பாறை உச்சியிலே பங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டிய விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிடு. அங்கே 7 வயதா இருக்கிற 2வது காளை, அது மீதியாரின் கையில் அடிமையா இருந்த காலத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அந்த இடத்துல இருந்ததான விக்கிரக ஆராதனைகளை உடைத்து அதனுடைய விறகுகளை கொண்டு வந்து இந்த 2வது காளையை தகன பலியிடும்படி சொல்லுகிறார். அங்கே ஒரு சிறிய உற்சாகம் மூட்டப்படுகிறது. இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும்? இது லேசான காரியம் அல்ல. இது கிதியோனுக்கு மரிக்கிறதை பார்க்கலும் பயங்கரமான ஒரு காரியம். இது அதை அவன் மிக விருப்பத்தோடு அங்கே செய்வதற்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அவனுக்குள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிறிய வாஞ்சி அவனுக்குள் இருந்தது. அதை தன்னுடைய 10,000 சேவர்களை வைத்து அவன் அந்த இடத்துக்கு அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே 10 வேலையாட்கள் எதற்கு அங்கே தேவைப்படுகிறது? அது அந்த அளவுக்கு அது மிக பெரியதா இருந்தது. அங்கே அந்த பலிபீடத்தை உடைப்பதற்கு 10 மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். ஆகவே 10 பேரை அழைத்து அதை அங்கே செய்கிறான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்து திரும்பி வந்த போது இதோ அங்கே ராத்திரி முழுவதும் அங்கே செய்தார்கள். யாருக்கும் தெரியாமல் ராத்திரியிலே அதை செய்தார்கள். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்து இருந்த போது இதோ பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும்
கட்டப்பட்டிருந்த பலிப்பிடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டதுமாய் இருக்க அவர்கள் கண்டு. நீங்கள் இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கிதியோன் இப்பொழுது எங்கே நிற்கிறான்? அவன் எங்கே இருக்கிறான்? இவை அனைத்து சம்பவங்களும் நடக்கிறது ஒரு தொலைக்காட்சியிலே போகிற ஒரு நாடகத்தை போல இந்த காரியத்தை நாங்கள் கிரகித்து பார்க்க முடியும். இந்த சம்பவத்தின் நிமித்தம் முதலாவதாக பயம் யாருக்கு வர வேண்டும்? அவனுடைய தகப்பனுக்கு. அவன் எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாய் இருந்திருக்க கூடும். ஆகவே இந்த பலிப்பிடம், அந்த சிலைகள் மிக பெரியது. அது அவருடைய வீடுகள் இருந்து அங்கே பலிப்பிடம் இருந்தது. நாங்கள் பிறகு பார்க்கிறோம், அந்த நகரத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் வந்து இந்த பலிப்பிடத்தை பற்றியும் இந்த அந்த சொர்வத்தை பற்றியும் அங்கே பார்க்கிறார்கள். ஒருவேளை இந்த குடும்பம் மிகவும் ஒரு செல்வந்த குடும்பமா இருந்திருக்க முடியும். அந்த இடத்துல வந்து வணக்கங்களை எல்லாவற்றால் வழிபாடு செய்கிற இடமாக கூட அது இருந்திருக்கிறது. ஆக அவன் அந்த குடும்பம் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான குடும்பமாய் அந்த இடத்துல இருந்திருக்கிறார்கள். முன்பு எங்களுடைய கிராமங்களே ஒரு தொலைபேசி தான் இருக்கும். நாங்கள் தொலைபேசி எடுப்பதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு நாங்கள் போவோம். அந்த குறிப்பிட்ட வீட்டில் இருக்கிற மனிதர்கள்லாம் மிகவும் கம்பீரமா இருப்பார்கள். ஏனென்றால் அந்த வீட்டில் மாத்திரம்தான் தொலைபேசி இருக்கும். ஆகவே அவர்கள் பெருமையா தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த கிதியோனுடைய தகப்பன் வாழ்ந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். 29வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரித்த போது யெகோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனே வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிப்பிடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். இப்பொழுது கிதியோனுக்கு மிகவும் பிரச்சனை வருகிறது. அங்கு யோவாஸ் தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவர்கள் இன்று காலையிலே தானே சாக கடவான். அது தேவனானால் தன் பலிப்பிடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். பாருங்கள், இந்த மனிதன் எவ்வளவு பலவானா இருக்கிறான். அவன் பாகால் பக்கம் இருந்த ஒரு மனிதன். தன்னுடைய மகனுக்காக அவன் முன்னிக்கிறான். தன்னுடைய மகனுக்காக அவன் பேசுகிறான். நான் இதை பற்றி எனக்கு தெரியாது. தேவன் அவனுக்கு அதை சொல்லியிருந்தால் அதை செய். அவன் கூறுகிறான், பால் உண்மையான தேவன் என்றால் பாலுக்கு நடந்த இந்த காரியத்துக்கு பால் பதில் கொடுக்கட்டும். ஆகவே வேலையாட்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த 10 பேருடைய சாட்சியை எடுத்து கிதியோன் மேல் குற்றத்தை சுமத்துவதற்கு வாய்ப்பு இருந்தது. அந்த சாட்சிக்காரர்களை கொண்டு வந்து அப்படி செய்ய இருந்தது. ஆனால் தகப்பன் சொன்னார், பாகால் தெய்வம் என்றால் அந்த பாகால் வந்து தண்டிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அவே அதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறான். பாகால் உண்மையான தேவன் என்றால் அவனுக்கு இடம் கொடுப்போம், நாம் பார்த்து கொண்டிருப்போம், என்ன நடைபெறுது என்று பார்ப்போம் என்று சொல்கிறான். நாம் அதை தடுக்க கூடாது என்று சொல்லுகிறான். அவன் உண்மையான தேவன் என்றால் கிதியோனை கொல்லட்டும் என்று அவங்க கூறுகிறான். கிதியோனை நியாயம் தீர்ப்பதற்கு நாம் பாகாலுக்கு இடம் கொடுப்போம் என்று சொல்கிறான். நீங்கள் பாகாலாக கிரியை செய்ய வேண்டாம், நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், நீங்கள் கிரியை செய்ய போனால் நான் உங்களை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். நான் பார்க்கிறேன், மோசே பார்க்கிலும் அவன் பெரியவனாக தான் நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். அவன் இவ்வாறாக சொல்ல தேவையில்லை. ஆனால் அவன் இந்த இடத்துல அவ்வாறாக சொல்லுகிறான், மிக தைரியமாக பேசுகிறான். அவனுடைய தகப்பன் இதை சொன்ன பிறகு அங்கே அமைதி உண்டானது. அங்கே பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே கிதியோனை இன்னொரு இந்த இடத்துல பார்க்கிறோம், கிதியோனுக்கு இன்னொரு பேரை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பேர் செருபாவேல் என்று அங்கே கொடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக
பாலுக்கு விரோதமாக செயல்பட்ட மனிதன் அங்கு தன்னுடைய மகன் என்பதை அவன் பார்க்கிறான். ஆக கிதியோனுக்கு விரோதமாய் பாலே கிரியை செய்ய நாம் இடம் கொடுப்போம் என்று அவன் சொல்லுகிறான். பிறகு நாம் பார்க்கிறோம், நாம் மீண்டும் பார்க்கும் பொழுது 30வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 30வது வசனத்திலே அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். இந்த அறிக்கையில நாம் பார்க்கிறோம் அந்த ஊர் மக்கள் எந்த விதமான மனநிலையில் இருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. அவர்கள் உண்மையாக இவ்வாறான மத பின்னணியிலே வாழ்ந்தவர்கள் இருந்தவர்கள் என்று பார்க்கக்கூடியதா இருக்கிறது. உண்மையாக அவர்கள் மிகவும் வித்தியாசமான சமுதாய பின்னணியில் வாழ்ந்த ஒரு மனுஷ கூட்டம். அவர்கள் தங்களுடைய மதத்துக்காக மற்றவர்களை கொல்ல வேண்டும் என்கிற மனநிலை உடையவர்களாக இருக்கிறார். இதை எங்களுடைய வாழ்க்கையில பார்ப்போம். தேவன் இன்று உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய உங்களுக்கு சொன்னால், எனக்கு தெரியாது, நீங்கள் அது பகல் வேலை செய்வீர்கள், ராத்திரியில் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் அதை உங்களுக்கே பாரம் கொடுக்கிறேன் உண்மையாக. ஆனால் அதுவல்ல பிரச்சனை. இந்த இடத்துல இவ்வாறான அறிக்கையில இல்லாவிட்டால் சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தால் நீங்கள் எதற்கு உண்மையாக யாருக்கு பயப்படுவீர்கள்? தேவனுக்கு பயப்படுவீர்களா, மனுஷருக்கு பயப்படுவீர்கள்? நீங்கள் உண்மையாக அதிகமாய் நேசிக்கிறவரை தேடி போவீர்களா? நீங்கள் இவ்வாறான காரியத்தை செய்தால் உங்களுக்கு வார இறுதியிலே பெரிய லீவ் ஒன்றுக்கு எங்கேயாவது போக நேரிடும். இப்பொழுது யாருடைய சந்தர்ப்பம் வருகிறது? 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்க போகின்றோம். மிக சீக்கிரமாய் பார்ப்போம். மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கியத்து புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, அசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். கிதியோன் இந்த இடத்துல எக்காலத்தை ஊதுகிறான். அடுத்து மக்களை அவன் ஒன்று கூடுகிறான், எக்காலத்தை ஊதுகிறான். ஒரு சமூகத்தை ஒன்று கூட்டுவதற்கு எக்காலத்தை ஊதுகிறான். அவனுக்கு பின்பதாக வரும்படியாக எக்காலத்தை ஊதுகிறான். அபியேசரை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அங்கு நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான். அது மாத்திரமல்ல, அங்கே அசேர் செபுலோன் நப்தலி நாடுகளில் இருக்கிற அந்த கோத்திரத்தாரையும் அங்கு அனுப்பி வைக்கிறான், ஆட்களை அனுப்புகிறான். அவர்களும் அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்தால் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 32,000 பேர் ஒன்று கூடுகிறார்கள். இப்பொழுது 36வது. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில போடுகிறேன். பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்ததால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடியே இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனால் அறிவேன் என்றான். இதோ மீண்டும் ஒரு சோதனை வருகிறது. அவன் யுத்தத்துக்கு கட்டளையிடுகிற அதிகாரியாக அவன் எக்காலத்தை ஊதினான். ஆனால் ரட்சிக்கிற தேவனை குறித்து அவனுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. 32,000 பேர் அங்கு கூட இருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். அவனுக்கு தேவன் இதற்கு பதில் கொடுக்காவிட்டால் இந்த 32,000 பேரை பார்த்து, இது பெரிய ஒரு வெற்றி அல்ல, எங்களுக்கு அதற்கான பலன் இல்லை அவன் சொல்லியிருப்பானா? இல்ல, இது முடியாத காரியம், இந்த காரியம் நடைபெற முடியாது, ஆகவே நீங்கள் எல்லாம் திரும்பி உங்கள் வீட்டுக்கு போங்கள் என்று அவன் சொல்லியிருக்க முடியுமா? அவன் முதலாவது தேவனை சோதித்து பார்த்தான். பிறகு தேவன் அவனை சோதித்தார். அதை நாம் கற்றுக்கொண்டோம். யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிற மனிதர்களுக்கு ஏன் இப்படி பேசுகிறான்? ஏன் கட்டளை கொடுத்து முடிந்த பிற்பாடு 32,000 பேராக இருந்த எண்ணிக்கையை 300ஆக ஏன் குறைக்கப்பட்டது?
நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம் ஏன் இவ்வாறாக நடைபெற்றது. நாம் கிதியோனை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உண்மையாக நாம் இவ்வாறாக சிந்திக்கிறோமா? நாம் இவ்வாறாக அறிக்கை செய்கிறோமா? எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்கள், பயங்கள், இவைகளை குறித்து எங்களுக்கு என்ன இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையை பற்றி? சில வேளை தேவனுடைய தாசன் பேசுகிற காரியம், வேதாந்தத்தில் பேசப்படுகிற காரியம், எங்களுடைய விசுவாச வாழ்க்கை சரித்திரம், எங்களுடைய சாட்சிகளில் பேசப்படுகிற காரியங்கள், இவை எல்லாம் என்னுடைய தேவன் என்கிற உணர்வு வருகிறதா? உண்மையாக சில நேரத்தில் எமக்கும் சோதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இதிலிருந்து மீட்கப்பட அவருடைய கிருபை, இரக்கம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவரை நாம் விசுவாசித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோனை போன்ற மனிதர்களுக்கு தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டது போல எங்களுக்கும் தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட வேண்டும். தேவன் எங்களை அழைத்திருப்பது, எங்களை ஒரு இரட்சகனாக எங்களை அழைத்திருக்கிறார். எங்களுடைய கனத்துக்காக அல்ல, தேவனுடைய கிருபையிலே தான் நாங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும். தேவனுடைய கிருபை எங்களுக்கு மிக அவசியம். அவருடைய கிருபையை சார்ந்து இருக்கும் போது தேவன் எங்களை வெற்றியாளர்களாக மாற்றுகிறார். உண்மையாக அவர் கூடாக நாங்கள் எந்த பெருமதியும் இல்லாதவராய் இருந்த போது, அதை நாம் ஏற்றுக்கொண்டு போது தேவன் உண்மையாக எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிறார். ஆக நாம் ஜெபிக்க வேண்டிய தேவை என்னவென்றால், இவைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். நாம் பெருமதியற்ற மனிதர்கள், இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபத்தில் இருப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக. நீர் எங்களுக்கு மிக நல்ல ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தோல்வியான சாதாரணமான சிறிய கோத்திரத்தில் இருந்த அந்த கிதியோனை போன்ற எங்கள் வாழ்க்கையிலும் சில சந்தர்ப்பத்தில் நீர் கிரியை செய்கிறீர் ஆண்டவரே. ஆபிரகாம், எலியா, மோசே, தாவீத் அவ்வளவு சிறந்தவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, இவன் மிக சிறியவனாய் இருந்தாலும் அவனுடைய காரியத்திலும் ஒரு வெற்றியாளனாய் மாற்றினீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையை நாங்கள் உறுதியாய் பிடித்துக்கொள்ள உதவி செய்யும் பிதாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம், அவ்வாறான பெரிய வெற்றியை நோக்கி செல்வதற்கு எங்களுக்கு உம்முடைய கிருபையை தருவீராக பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு சபையின் மக்களுக்கு, இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு, ஆண்டவர் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.